4 வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் இன்னைக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கு. சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு. ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதியில் தான் கலகொடாத்தே ஞானசார தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு, வெளியில் வந்திருக்கிறாரு. இதுக்கு முதல்ல ஞானசார தேரர் செயற்பட்ட விதம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், யாராலையும் மறக்க முடியாது. இனங்களுக்கு இடையில, மதங்களுக்கு இடையில குரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டில் தான் அவருக்கு கடைசியாக 4 வருட கடூழிய சிறை தண்டனையும் கூட விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இன்றைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம், விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2016 ஆண்டு மார்ச் மாதத்தில் கூரகல விகார சம்பந்தமாக கலகொடாத்தே ஞானசார தேரர் பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகிறாரு. அந்த ஊடக சந்திப்பில் இஸ்லாம் மார்க்கத்தை அவதூறு செய்கிற மாதிரியான பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார். இது மதங்களுக்கு இடையில் இருக்கிற நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு போன மார்ச் மாதம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. 4 வருட கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு உருவாகி இருந்தது. 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 2 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 2 வருஷம் என்ற அடிப்படையில் 4 வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இது தவிர ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 50,000 ரூபாய் அபராதம் என்ற அடிப்படையில் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த சொல்லியும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறுற பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக ஒரு மேன்முறையீடை பதிவு செய்திருந்தார். அந்த மேன்முறையீடு இன்றைக்கு நீதியரசர்களான சம்பத் அபேகோன், பி குமார் ரத்னம் நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த 2 நீதியரசர்களும் கலகொடாத்தே ஞானசார தேரர் பிணையில் போகலாம் என்று சொல்லி பிணையில் விடுவிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதை தவிர அவர் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 50,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலையும் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளையும் கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருந்தது. கலகொடாத்தே ஞானசார தேரர் சார்பு ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா தன்னுடைய வாதங்களை கொழும்பு அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கும் போது 2 மிக முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். இதுக்கு முதல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாங்கள் பிணை கோரி சில விஷயங்களை சமர்ப்பிச்சிருந்தோம். ஆனாலும் அங்கு அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஞானசார தேரர் சார்பாக மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது விசாரிக்கப்படுறதுக்கு, தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு சில நேரங்களில் 3 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். இதனால அவருடைய மேன்முறையீடு விசாரிக்கப்பட்டு கடைசி தீர்ப்பு வரும் வரைக்கும் ஞானசார தேரர் பிணையில் விடுவிக்கப்படணும் என்ற கோரிக்கையை அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி அனில் சில்வா நீதிமன்றத்தில் கோரிக்கையாக முன் வச்சிருந்தார். இதுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பு ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தார். குறிப்பாக குற்றவாளியா ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டதுக்கு பிறகு, தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு யாரா இருந்தாலும் மேன்முறையீடு பதிவு செய்ய முடியும். அப்படி பதிவு செய்யப்படுற மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அந்த ஆவணங்கள் எல்லாமே 3 மாதங்களுக்குள்ள கிடைக்கும். 1 வருஷத்துக்குள்ள இது சம்பந்தமான விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் விரைவாகவே அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருது. இதனால இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது என்ற வாதத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்தார். எப்படியா இருந்தாலும் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு 2 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் ஞானசார தேரர் பிணையில் போகலாம் என்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. சரீர பிணையிலையும் ரொக்க பிணையிலையும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதோடு சேர்த்து வெளிநாடு போறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை. சில விஷயங்களை நம்ம கதைக்க முடியாது. ஆனாலும் கூட ஞானசார தேரருக்கு பிணை கேட்டு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைன்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆதித்ய பட்டபந்திக்கு அதை நிராகரிக்கும் போது சில மிக முக்கியமான விஷயங்களை அந்த வழக்கு விசாரணையில் சுட்டி காட்டியிருந்தார். குறிப்பாக ஞானசார தேரருக்கு ஏற்கனவே பிணை கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரியான காரணங்கள் தான் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு வழக்கு விசாரணையில் அவருடைய மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
இருதய நோய் உட்பட வேற நோய்களுக்கு அவர் உள்ளாகி இருக்கிறார் என்ற விஷயமும் அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணியால சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. முதலாவது அவர் சுகையினம் அடைஞ்சிருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற காரணம் சொல்லப்பட்டிருந்தது. இரண்டாவது விஷயம், மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்கு விசாரணை முடிவடைகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம், காலதாமதமாகலாம். இதனால அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கிறது நீதியான ஒரு செயற்பாடா இருக்காது என்ற காரணங்கள் முன்வைக்கப்பட்டு அவருக்கு பிணை கேட்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆதித்ய பட்டபந்திக்கு நீதியரசர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சந்தேக நபர்களுக்குத்தான் பிணையே தவிர, பிணை சட்டம் பொருந்துமே தவிர குற்றவாளிகளுக்கு இது பொருந்தாது. விசேட காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கு. ஆனா இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற காரணங்களை விசேட காரணங்களா கருத முடியாது என்ற விஷயத்தை சொல்லி ஆதித்ய பட்டபந்திக்கு நீதியரசர் அந்த சந்தர்ப்பத்தில் பிணை கோரிக்கையை நிராகரிச்சிருந்தாரு. இப்ப திரும்ப மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கிடைச்சிருக்கிறது விடுவிப்பு தானே தவிர ஞானசார தேரர் நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யப்படல என்றதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது போன மார்ச் மாதத்துல. அப்படியா இருந்தா இதுவரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் மட்டும்தான் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் சிறையில் அந்த காலத்தை கழிச்சாரா இல்லாட்டி வைத்தியசாலையில் இருந்தாரான்றதை பற்றின தெளிவான தகவல்கள் தெரியாது. ஏன்னு சொன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா சொல்லி சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்ப இந்த மேன்முறையீட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படுற பட்சத்தில் 2 விதமான தீர்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். ஒன்று, அவர் நிரபராதி என்று சொல்லி விடுவிக்கப்பட முடியும், விடுதலை செய்யப்பட முடியும். அப்படியா இருந்தா இது சம்பந்தமா பெரிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே அவர் குற்றவாளி என்று சொல்லி திரும்பவும் அது உறுதி செய்யப்படுமா இருந்தா, மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரியானது என்று சொல்லி உறுதி செய்யப்படுமா இருந்தா, மிச்சம் இருக்கிற அவருடைய சிறை தண்டனை காலத்தை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 4 மாதங்கள் மட்டும்தான் சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்கிறாரு. மொத்தம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை. அப்ப அந்த மிச்ச காலத்தை அவர் சிறையில கழிக்க வேண்டியிருக்கும். அந்த தீர்ப்பு திரும்பவும் உறுதி செய்யப்படுமா இருந்தா, இப்ப ஞானசார தேரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிணையை பயன்படுத்தி கொண்டு வேற சில வழக்குகளையும் இதை முன்னுதாரணமா காட்டலாம் என்ற வாதங்களை சில சட்டத்தரணிகள் முன்வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஒரு கடத்தல் சம்பவம் சம்பந்தமா அந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரா இருந்தாலும் மேன்முறையீடு செய்யறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் மேன்முறையீடு பதிவு செய்து அந்த மேன்முறையீட்டினுடைய தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் தன்னை பிணையில விடுவிக்க சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற பட்சத்துல இதே மாதிரி அவங்களும் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற வாதத்தை சில சட்டத்தரணிகள் முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய தமிழ் கைதிகளும் கூட நீண்ட காலமா சிறை தண்டனை அனுபவிச்சு வராங்க. அந்த மாதிரியான கைதிகளுக்கும் இதே விதத்தை பயன்படுத்தி கொண்டு அவங்கள பிணையில விடுவிக்கிறதுக்கும் சில நேரங்களில் இதை சட்டத்தரணிகள் ஒரு உதாரணமாக கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா இல்லையான்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் தெரியாது. அப்படியா இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு வழக்கு விசாரணை, இதை நம்ம விமர்சிக்க முடியாது, அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பெருசாக அதை பற்றி கதைக்க முடியாது. ஆனாலும் கூட ஞானசார தேரர் என்ற நபர் கடந்த காலங்களில் செயற்பட்ட விதம்ன்றது எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். குறிப்பா அலுத்கம சம்பவத்தை மறக்க முடியாது. அதுல ஞானசார தேரரோட பங்குன்றது மிக முக்கியமானது. இது ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலகட்டம். இந்த இனவாத அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் கதைக்கக்கூடிய, இனங்களுக்கு இடையில முருகலை ஏற்படுத்தக்கூடிய ஞானசார தேரர் மாதிரியான நபர்கள் மிக முக்கியம். அந்த மாதிரியான ஒரு இனவாதம் பரப்பப்பட்டா, அதன் மூலமா ஒரு மோதல் ஏற்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஞானசார தேரரை சில அரசியல் கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையின மக்கள், தமிழ் பேசும் மக்கள் மிக கவனமா செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொல்லி இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.